ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்குறீங்க? தட்டைப்பயிர் முளைக்கட்டி கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். தட்டைப்பயிர் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். இதை ஒரு வெள்ளை கலர் துணியில் கட்டி வச்சிடலாம். கட்டி 2 நாள் விடணுங்க. 2 நாள் முடிஞ்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி முளை வந்திருக்குன்னு. நல்லாவே வந்திருக்கு. இது ஒரு ஓரம் அப்படியே வச்சிடலாம். இதுக்கு மசாலா நான் இன்றைக்கி ஆட்டுக்கல்ல தான் ஆட்ட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காவை நச்சிடலாம். தேங்காய் நச்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடணும். ஒரு ஓரம்னா கல்லிலே. அப்புறம் தக்காளி, வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, அப்புறம் பார்த்திங்கன்னா 10 பல் பூண்டு. இதெல்லாம் நல்லா ஆட்டிக்கலாம். நான் ஆட்டுக்கல் ஆட்டுறேன். உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் மிக்சிலே கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா குறைப்பாக அரைச்சிக்கோங்க. பிறகு நல்லா அரைச்சி வந்துருச்சு. ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான் ஆட்டுறது. ஆனால் டேஸ்ட்டை நினச்சி செம்மையாக இருக்கும். ஆனால் ஆட்டுறது ஈஸி. உங்கள்கிட்ட ஆட்டுக்கல் இல்லைன்னா நீங்கள் மிக்சிலே அரைச்சிக்கோங்க. ஸோ நல்லா இது ஒட்டி வராமல் வரணும். அப்போ தான் நம்ம அரைச்சிட்டு மசாலா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ நல்லாவே அரைச்சிட்டோம். இது நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த கல்லை கழுவி அந்த தண்ணி நம்ம அதுக்குள்ளே ஊற்றிக்க போகிறோம். ஏன்னா இதோட மசாலாலாம் இருக்கல, வேஸ்ட் ஆகிடுங்க. அதனால தான் பாருங்கள், தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவியாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயை பற்ற வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சமாக வெந்தயம் சேருங்க. எண்ணெய் கசக்கும், அதனால் கொஞ்சமாக சேருங்க. வெந்தயம் அதிகமாக சேர்க்க வேணாம். அப்புறம் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதும் நீல வாக்கில் கட் பண்ண கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அது எண்ணெயில் கொஞ்சம் வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிடலாம். நீங்கள் வேணால் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம முளை கட்டி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அதில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்க, அந்த முளைக்கட்டு தான் எனக்கு ரொம்ப அப்படி கூட சாப்பிட்லாம். இது சூப்பராக இருக்கும். இருந்தாலும் குழம்பா செய்கிறப்ப எல்லாருமே சாப்பிடுவாங்க. சில பசங்களாம் இது கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. இதை இப்போ நம்ம அதில் சேர்க்க போகிறோம். அப்புறம் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணால் இதை வச்சு நாளைக்கு இன்னும் பெருசாகிடும். ஆனால் ஒரே நாளில் செஞ்சுருங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டு குழம்பு மிளகாய் தூள், அவ்வளோதாங்க. நல்லா கிளறி விட்டு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை சேர்க்க போகிறோம். சீரியஸ்லி சொல்கிறேங்க, வாசனை பக்கத்து தெருவே போகுங்க. அந்த அளவுக்கு மனங்க. எதுவுமே எந்த மசாலாவும் நான் சேர்க்கல. அது முளை கட்டி வச்சதுனால அவ்வளோ ஒரு வாசனைங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் மட்டும் இது ட்ரை பண்ணிங்கன்னா மெசேஜ் பண்ணுவீங்க, சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுன்னு. இப்போ இதெல்லாம் வேகிறதுக்கான தேவையான தண்ணி சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுன்னா தண்ணியாக வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும்னா கிரேவி மாதிரி வேணுன்னா கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணுன்றதுனால நான் திரும்பவும் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக வேணுன்றப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாகிடுது. அதனால் நான் இன்றைக்கி களிக்காக இதை ரெடி பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் திக்னஸாக இருக்கட்டும். அதுதாங்க இப்போ சரியாக போச்சு. கொத்தமல்லி தூவிடலாம். இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்ச நேரம் கழித்து கெட்டியாயிடும். நான் சொன்னல, கெட்டியாயிடும் பாருங்கள். கொஞ்சம் நேரம் கழித்து உடனே கெட்டியாயிரும். அதனால் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். தோசை, சாதம், களி, இது 3த்துக்கும் பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னே சொல்லலாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து அதை பார்க்குறேன். பார்த்திங்களா எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவ்வளோதாங்க. சுடு சுடு களியோடு வச்சு சாப்பிடும் போது வேறு லெவல் டேஸ்ட். கண்டிப்பாக
ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.